வெல்கம் பேக் டு மை சேனல் கலை த கோவை பொண்ணு. நான் உங்களோட கலை. இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமானது தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நான் வீட்டில் அன்றைக்கி சண்டே அன்றைக்கி ஃபுல் மீல், அதாவது எங்கள் அம்மா உட்கார வச்சு அவங்களுக்கு ஃபுல்லாக சமைச்சு கொடுத்தேன். தலைவாழையில் போட்டு விருந்து வச்சேன். அதை சும்மா ஒரு இதாக எடுத்துக்கிட்டு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு பண்ணேன். ஸோ அதுதான் ஒரு ஃபுல் இதாக நான் காமிச்சிருக்கேன். 2.5 ஹவர்ஸில் நான் ஃபுல் குக்கிங்குமே முடிச்சிருக்கேன். ஸோ அது எல்லாமே எப்படி பண்ணணுங்கிறதுமே இதில் சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட்டு. ஸோ எல்லாமே சூப்பராக வந்துருந்துச்சு. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. திருப்தியாக சாப்பிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்து நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு எங்கள் அப்பாட்ட சொல்லி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர சொல்லியாச்சு. எடுத்துகிட்டு வந்ததும் ஃபிஷ் எல்லாம் மசால் தடவி வச்சுருக்கேன். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி அதெல்லாமே மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ குக்கரில் மட்டன் விசில் விட்டு வச்சுருக்கேன். தேவையான ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். தக்காளி, புதினா, கொத்தமல்லி, தேங்காய், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ மட்டன் எல்லாம் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது சிக்கனுக்கும் எக்குக்கும் கொஞ்சமாக ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சிக்கன் எனக்கு புதினா ஃப்ளேவர் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி, பூண்டு அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே கிரேவி தான் நம்ம எக்குக்கும் யூஸ் பண்ண போகிறோம், சிக்கனுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். இது மீன் டைம் எப்படியெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணணுங்கிறதும் நான் இதில் சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு 2.5 ஹவர்ஸில் 4 டிஷ்ஷஸ் செய்கிறது ப்ளஸ் ரைஸ் சாப்பாடும் வச்சு எல்லாம் செய்கிறதுங்கிறது ரொம்ப என்ன சொல்கிறது, உட்கார்ற டைம் இல்லாமல் செஞ்சிட்ருக்கணும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ பட்டை, கிராம்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். சீரகம் அண்ட் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது சிக்கனுக்கும் எக்குக்கும் இது நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. ஸோ இது அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்ததுமே க்ரீனிஷாக தான் இருக்கும். பட் அது குக் ஆகும்போது உங்களுக்கு அந்த ப்ரௌன் கலர்லாம் வந்துடும். ஸோ ஏன்னா நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க் நான் பார்ஷியலாக எல்லாமே பண்ணிடுவேன். உங்களுக்கு நிறைய விஷயம் இதில் கட் பண்ணி விட்டுருக்கேன். அதை ஃபுல்லாக காமிச்சேன்னா 2.5 ஹவர்ஸ் வீடியோ போகும். ஸோ அதனால் அங்கங்கே கட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வரக்கொத்தமல்லி எடுத்துக்கிட்டேன். வரக்கொத்தமல்லி 50 கிராம் நான் போட்டிருக்கேன். இதுலேருந்து நான் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிடுவேன். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக எல்லாத்தையுமே டோட்டலாக போட்டு நான் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ஸோ வரக்கொத்தமல்லி நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக, அதாவது கருகக்கூடாது, கரிஞ்சிடாமல் நல்ல ஒரு பொன்னிறமாக வறுபடணும். அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும், அந்த ஸ்மெல் வரணும். அது கூட அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது அடுப்புலேயே வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் எக்ஸ்ட்ராவாக தீஞ்சு போயிடும். அதனால் இதை தனியாக பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். சீரகம், சோம்பு, மிளகு, அதுக்கப்புறம் வரமிளகாய் ஆட் பண்ணி அது தனியாக வறுத்து வச்சாச்சு. பட்டை, கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். வரமிளகாவும் ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாமே நல்லா கிரைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூளும் தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா சீக்கிரம் அதெல்லாம் தீஞ்சிடும். அதுக்கடுத்து பொட்டுக்கல்ல. இதெல்லாம் தான் நம்ம மட்டன் குழம்புக்கான இன்க்ரீடியன்ஸ். இதெல்லாம் இது நம்ம வரன்னு எண்ணெய் போடாமல் வறுக்கணும். இது நம்ம சிக்கன் சுக்காக்காக பண்ணியிருக்கிறது. இதில் மெயினாக சீரகமும் கருவேப்பிலையும் தான் மெயின். ஸோ நான் சீரகம் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். 6 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் தான். ஸோ 1/2 கிலோ சிக்கனுக்கு இந்த வரமிளகாய் போதுமானது. காரம் நல்லாவே இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நம்ம சேர்த்தும் போது நல்லாவே இருக்கும் காரம். ஸோ இது மட்டன் வேக வச்சு எடுத்துருக்கிறது. மட்டன் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இது மட்டனுக்காக நம்ம ஒரு கிரேவி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கான வதக்கல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வறுக்கிறது, இந்த வதக்கி மசாலாஸ் அரைச்சி வைக்கிறது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சா மட்டும்தான் நம்மளால் கடகடன்னு குக்கிங் பண்ண முடியும். ஸோ நான் ஆல்ரெடி மசாலா அந்த மல்லியெல்லாம் போட்டோம் இல்லையா, அந்த மசாலா கிரைண்ட் பண்ணுறதுக்காக ஆற வச்சுட்ருக்கேன். ஸோ இது மீன் டைமில் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு. சின்ன வெங்காயம் ஃபர்ஸ்ட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக மாறினதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி, பூண்டு நல்லா ஃப்ரை ஆகணும் ஆயிலில். அதுக்கடுத்தது தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தக்காளி நீங்கள் ரொம்ப ஃபைனாலாம் சாப் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம கிரைண்ட் தான் பண்ண போகிறோம். அதனால ஒரு பாதி அளவு அந்த மாதிரி இருந்தாலே போதும். சின்னதாக இருந்துச்சுன்னா பாதியாகவே இருந்தால் போதும். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா 4 பீசஸாக கட் பண்ணிக்கோங்க, போதும். ஸோ இதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அப்போ நல்லாவே இன்னும் நல்லா மசியறதுக்கு ஈஸியாக இருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் எல்லாம் இந்த மாதிரி டைம்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூளும் உப்பும் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் நீங்கள் குக்கிங் டைமில் போட்டிங்கன்னா அந்த பச்சை வாசம் அப்படியே இருக்கும். அதனால் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும் போதே மஞ்சள் போடுறதெல்லாம் போட்டுக்கோங்க. ஸோ இதை வதக்கி வச்சதை நான் கிரைண்ட் பண்ண போகிறேன்.
அப்படியே மட்டனுக்கு நம்ம எடுத்தோம் இல்லையா, இதில் வந்து தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. நல்லா ட்ரையான மிக்ஸி எடுத்துக்கோங்க, தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு அதில் வந்து நீங்கள் அந்த ட்ரையாக வர கொத்தமல்லியெல்லாம் போட்டு இது பண்ணிங்க இல்லையா, அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதை எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் அந்த பவுடர். ஸோ இது கூட நம்ம வெங்காயம் தக்காளி, இது வந்து சிக்கனுக்கானது. ஸோ இப்போ வந்து தவா வச்சாச்சு. அதில் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து மட்டன் குழம்பு இப்போ வைக்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய சாங்கியம் அதெல்லாம் போட்டுக்கோங்க. கடுகு கருவேப்பிலை. அதில் வந்து மட்டன் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, அதாவது வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கணும் இல்லையா, அதுவும் ப்ளஸ் வந்து மட்டனுக்காக அந்த மல்லி எல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி அதை வந்து நான் இதில் போட்டிருக்கேன். இப்போ இதுதான் அந்த மிக்ஸிங் பண்ண பேஸ்ட்டு. அந்த மெத்தட் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சோம் இல்லையா, அதுவும் அதுக்கு முன்னாடி அரைச்ச ஃபைன் பேஸ்ட்டும் சேர்த்து எப்படி மிக்ஸ் பண்ணுறேங்கிறத இதில் காமிச்சிருக்கேன். ஸோ இது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும். இதில் என்னென்ன இருக்குங்கிறத உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மல்லி, மிளகா வத்தல், சீரகம், சோம்பு, மிளகு, வரமிளகா, ஸோ அதெல்லாம் சேர்ந்து பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது கூட தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு அரைச்சி அதுவும் சேர்த்து பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பேஸ்ட்டை தான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நிறைய ஐட்டம் செய்கிறதுனால உங்களுக்கு பிட்டாக தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன், அங்கே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து மட்டன் குழம்பை ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி நான் சைடில் வச்சாச்சு. 3 பர்னர் இருக்கிறனால அந்த பர்னரில் அது வெந்துட்டுருக்கு. ஸோ இதில் வந்து சின்ன குக்கரில் வந்து நான் இப்போ சிக்கன் சுக்கா செய்ய போகிறேன். ஆஸ் யூஷுவல் ஆயில் ஊற்றி அது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதும் நம்மளுடைய சாங்கியமான கடுகை போடுறோம். கடுகெல்லாம் போட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து அதில் போட்டு நல்லா பாயில் பண்ண விட்டுறோம். கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலேயே நல்லா வேகட்டும். அதை வந்து மூடி வச்சுருங்க. குக்கரில் பண்ணுறதுனால ஈஸியாக அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். லிட்டில் இருக்கிற அந்த இதை எடுத்துக்கிட்டு மட்டன் குழம்புல வந்து நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காயை ஆட் பண்ணியாச்சு. ஸோ சிக்கன் குழம்புல வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தேன். நான் இஞ்சி பூண்டு போட்டு கொத்தமல்லி புதினாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி சீரகம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு அரைச்சிருந்தோம் இல்லையா, அந்த பொடியையும் இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இன்க்ரீடியன்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் நான் வந்து ரியல் டைம் குக்கிங்கில் பண்ணதுனால இது உங்களுக்கெல்லாம் அவசரமாக இருக்கும் வீடியோஸு. கொஞ்சம் ஆனியன் வந்து கிரைண்ட் பண்ணி அந்த பேஸ்ட்டு இது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா நீங்கள் கொதிக்க விடணும். ஏன்னா இது எல்லாமே நம்ம பச்சையாக போட்டிருக்கோம். ஆனியன் எல்லாமே பச்சையாக இருக்குது. அதனால் இது எல்லாமே நல்லா பாயில் ஆக விடணும். மட்டன் குழம்பு அந்த சைடு வேகுது, இந்த சைடு வந்து சிக்கன் சுக்கா வந்துட்டு இருக்கு. ஸோ அதோடைய வாசனை எடுத்துகிட்டு நான் அப்படியே லிட்டை மூடி வைக்கிறேன். மட்டன் குழம்பு பாருங்கள், நல்லா பாயில் ஆகிடுச்சு. நல்ல கலரும் வந்துடுச்சு. நான் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை. நேச்சுரலாக நம்ம பாட்டியெல்லாம் எப்படி வைப்பாங்க அந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ சிக்கன் பாருங்கள் மீன் டைம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா அந்த கிரேவி வந்து சுண்டி வந்துட்டுருக்கு. குழம்பும் ரெடி ஆகிடுச்சு, சிக்கனும் ரெடி ஆகிட்டுருக்கு. எக்கு வந்து நான் எதுக்கு வேக வச்சுருக்கேன்னா எக்கு பிரட்டல் பண்ண போகிறேன், அதுக்கானது தான் அதை வச்சுருக்கேன். தேங்காய் போட்டாச்சு. தேங்காயெல்லாம் போட்டு அரைச்சி இது பண்ணி கிளறி விட்டுருக்கேன். ஸோ இது வந்து எக்குக்கானது. எக்குக்கு வந்து ஆனியன் நல்லா சாப் பண்ணி கொஞ்சம் நீளமாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி சுருண்டு வறுக்கிற அளவுக்கு நல்லா சுருங்க வறுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இது வெறும் எக்குக்காக மட்டும்தான் பண்ணுறோம். இதில் எந்த பெரிய கிரேவியெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. பெரட்டல் மாதிரி இருந்தாலே போதும். இன்னுமே நல்லா வறுபடணும். உப்பு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வறுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மீன் டைம் லைவ் குக்கிங்கிறதுனால உங்களுக்கு ஃபுல் ப்ரொசீஜர் என்னால் கம்ப்ளீட்டாக காட்ட முடியல. பட் இதுலேயே உங்களுக்கு மோஸ்ட்லி புரிஞ்சிருக்கும். இது ஒரு தலைவாழையில் விருந்து மாதிரி தான் நான் பிளான் பண்ணி பண்ணேன். ஸோ அதனால் அம்மா உட்கார வச்சு எந்த ஒரு ஹெல்ப் இல்லாமல் நானே ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி யாருக்காச்சும் உட்கார வச்சு நீங்கள் ஃபுல் விருந்து போகணுன்னு நான் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இது நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள்.
நம்ம வீடியோஸோட அப்டேட்ஸ்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு கலைத கோவை பொண்ணுங்கிற இன்ஸ்டா பேஜில் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த போஸ்ட் எல்லாமே நான் அதில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், இமேஜஸ் எல்லாம். அதுவும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் யாராவது லிங்க் ஆகாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அதில் லிங்க் ஆகிக்கோங்க, ஆட் ஆகிக்கோங்க. சேம் அதே தான் கலைத கோவை பொண்ணுங்கிறதுல டைப் பண்ணி நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுலேயுமே ரியல் பிக்சர்ஸ், இமேஜஸ் எல்லாமே நான் அதில் போட்டுட்ருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து ஜாயின்ட் ஆகிக்கோங்க. ஸோ இப்போ எக் கிரேவிலேயே வந்து நம்ம அந்த சிக்கன்லேருந்து பேலன்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்குது, ப்ளஸ் வந்து எல்லாமே நம்ம போட்டு அரைச்சோம் இல்லையா, புதினா இருக்குது, மல்லித்தலை எல்லாமே போட்டு அரைச்சோம் இல்லையா, அதே பேஸ்ட்டு தான் சேம். பெப்பர் தூள் வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா இது எக்கு பெரட்டலுங்கிறதுனால பெப்பரோட ஸ்மெல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பெப்பர் பவுடர், சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். அடுத்தது வந்து டர்மரிக், அதாவது மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், 1/4 டீஸ்பூன் போதும், ரொம்ப போட்டுறாதீங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அடிப்பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை, ஏன்னா இதுக்கு மேலே ரொம்ப இது பண்ணிங்கன்னா இதாகிடும், அடிப்பிடிச்சிக்கும். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுருக்கேன். எனக்கு இந்த லெமன் ஃப்ளேவரில் எக்கு சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப புளிய வேணாம், அரை லெமன்லாம் இல்லை, நான் லைட்டாக ஒரு சைடு மட்டும் கட் பண்ணி அதை மட்டும்தான் பிழிஞ்சு விட்டுருக்கேன். ஒரு 8 ட்ராப்ஸ் இருக்கும், அவ்வளோதான். சால்ட் ஆட் பண்ணியாச்சு, சால்ட் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணியாச்சு. இப்போ கலர் பாருங்கள், அந்த க்ரீன் இல்லாமல் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ஏன்னா நான் மசாலாஸ் ஆட் பண்ணனால. இந்த பச்சை மிளகா வந்து ஜஸ்ட்டு வந்து ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் காரத்துக்கு ஆட் பண்ணுறதுனா எண்ணெயிலே ஆட் பண்ணியிருப்பேன். பட் இப்போ வந்து வெறும் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கறனால நான் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து 4 கட் பண்ணி வச்சுருக்க எக்கு வந்து 4 எக்கு எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நல்லா பிரட்டிக்கிறேன். மசாலாஸ் வந்து நல்லா எல்லா இடத்துலையும் பிடிக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அப்பப்போ டேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன், நானே பாதி சாப்பிட்டு காலி பண்ணிடுவேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் குக்கிங், ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. நான் வந்து எல்லாத்தையும் உட்கார வச்சு நல்லா செஞ்சு சமைச்சு கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுவேன். ஏன்னா நம்ம சமைக்கிறது அவங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ ஃபைனல் டச் நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரையை வந்து நான் ஸ்டார்டிங்கில் மேக்னேட் பண்ணி வச்சது, இப்போ தான் ஃபைனலாக தான் அதை நான் பொரிக்கிறேன் சூடாக சாப்பிட்ணுங்கிறதுக்காக. ஸோ வந்து தவா ஃப்ரை தான் நான் போடுவேன், ஆயில் ரொம்ப வேஸ்ட் ஆகாது இதில். ஸோ வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை 2 எடுத்துட்டேன், வெளியே எடுத்தாச்சு. இதுதான் நம்மளுடைய அவுட்புட்டு. ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. இதில் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. இப்படி தான் இருந்துச்சு நம்மளுடைய படையல். ரொம்பவே ஹாப்பியாக எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே சாப்பிட்டாங்க, நானும் ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். ஸோ இதுக்கும் மேலே இன்னும் நிறையா வீடியோஸ் நான் போடலான்னு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் யாராவது என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபைனல் டச்சாக வந்து வெத்தலை பாக்கு போட்டோம், அதையுமே உங்களுக்கு நான் ஃபோல்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு சண்டே உங்கள் ஃபேமிலி எல்லாரையுமே நீங்கள் ஹாப்பி பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.